ஆன்மீக சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கங்க. நம்ம இன்னைக்கு இந்த வீடியோ பதிவுகளில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மிதுன ராசி நேயர்களுக்கு பிறந்து இருக்கின்ற தை மாதம் எப்படிப்பட்ட பலன்களை எல்லாம் அளிக்கப் போகுது அப்படிங்கிறத பற்றியும், அவங்க பண்ண வேண்டிய பரிகாரங்கள் என்னென்ன, வழிபட வேண்டிய தெய்வங்கள் என்னென்ன அப்படிங்கிறத பற்றியும், இந்த தை மாதத்தில் உங்களுக்கு நடக்கவிருக்கின்ற நற்பலன்கள்லாம் என்னென்ன அப்படிங்கிறத பற்றியெல்லாம் இந்த வீடியோ பதிவுகளை நான் உங்ககிட்ட முழுசாக சொல்ல போகிறேன். என்னோட வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள். அப்போ தான் நான் சொல்ல வர பயனுள்ள கருத்துக்கள் உங்களுக்கு புரியுங்க. அது மட்டும் இல்லாமல் சேனலை இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா அப்படியே சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் இது போன்ற ஆன்மீகம் சம்மந்தமான வீடியோக்கள் உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷனில் வந்து சேருங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பிறந்து இருக்கின்ற இந்த வருடத்தில் பார்த்தீங்கன்னா முதல் மாதமே தை மாதமாக இருக்குங்க. இந்த தை மாதம் பார்த்தீங்கன்னா மகர மாதம் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த தை மாதத்தில் உங்களுக்கு நடக்க இருக்கக்கூடிய பலன்கள், பரிகாரங்கள், வழிபட வேண்டிய தெய்வங்கள் என்னென்ன அப்படிங்கிறத பற்றி நான் இப்போ உங்ககிட்ட சொல்ல போகிறேன். சூரியன் மகர ராசியில் வரக்கூடிய மாதமே தை மாதம் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த மகர மாதம் என்று கூறப்படுகிற மாதம் பார்த்தீங்கன்னா சூரியனின் தேர்பாதை தெற்கு திசையில் இருந்து வடக்கு திசைக்கு மாறும் காலம்தாங்க இந்த தை மாதம். தை பிறந்தால் வழி பிறக்கும் என்பது ஐதீகமாக இருக்குங்க. மகாபாரதத்தின் பார்த்தீங்கன்னா பிதாமகரான பீஷ்மர் தை மாதத்தில் தனது உயிர் போவதற்கு அம்பு படுக்கையில் காத்து கொண்டு இருந்தாராம். அந்த அளவுக்கு சிறப்பு பெற்றதுங்க இந்த தை மாதம். தேவர்களின் ஒரு நல்ல உதய காலமாகவே இந்த தை மாதம் இருந்திருக்குங்க. சூரியன் வழிபாட்டுக்கு ஒரு உகந்த மாதமாக இந்த தை மாதம் இருக்குங்க. சூரியன் இல்லை என்றால் இந்த உலகமே இல்லை அப்படிங்கிறது மாதிரி இந்த தை மாதம் 1ஆம் தேதியான ஜனவரி 15ஆம் தேதி பொங்கல் பண்டிகை கொண்டாடப்பட்டு உள்ளதுங்க. அன்றைய தினத்தில் கேட்டை நட்சத்திரத்தில் விருச்சக ராசியில் சித்த யோகத்தில் அமையக்கூடிய நாளே இந்த பொங்கல் பண்டிகை. இந்த பண்டிகையின் விசேஷமாக சூரியன் விவசாயிகள் கால்நடைகளுக்கு நன்றி செலுத்துவதாகவே அமையுங்க. குறிப்பாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு குரு வக்கிரமாக உங்கள் ராசி லக்னத்தில் இருப்பது எதிர்மறையான விஷயமாக இருக்குங்க. அஷ்டமத்தில் நிறைய கிரகங்கள் சேருவதால் விபத்துக்களில் சிக்கிக்கொள்ளாமல் பார்த்து கொள்வது நல்லதுங்க. தேவையில்லாத பிரச்சனைகளில் சிக்கிக்கொள்ளக்கூடாது. அதே நேரத்தில் இரவு நேர பயணத்திலும் மிக மிக கவனமாக இருந்துக்கோங்க. வண்டி வாகனத்தில் பழுதுகள் வந்தால் அதனை உடனடியாக பார்த்து கொள்வது நல்லது. யாரோ செய்த பிரச்சனைகளுக்கு நீங்கள் சிக்கும் சூழல் ஏற்படக்கூடும் இருப்பதால் கவனமாக இருந்துக்கோங்க. வண்டி வாகனங்களில் பிரச்சனைகள் வந்தால் உடனடியாக பார்த்து கொள்வது நல்லது. தேவையில்லாத செலவுகள் ஏற்படக்கூடியதாக இருக்குங்க. அஷ்டமத்தில் இவ்வளவு கிரகங்கள் காலபுருஷனுக்கு 10ஆம் வீடு என்பதால் நீங்கள் படும் அசிங்கம், அவமானத்திற்கு பதில் கிடைக்கக்கூடியதாக இருக்குங்க. வேலையில் பளு அதிகமாக இருக்குங்க. சைபர் செக்யூரிட்டி துறைகளில் இருப்பவர்களுக்கு, சேட்டலைட், தீயணைப்பு துறை, ஆம்புலன்ஸ் வாகன ஓட்டுநர்கள், பிணவரையில் வேலை செய்பவர்கள், எமர்ஜென்சி துறை, சேவை துறை போன்றவற்றுக்கு அற்புதமான காலகட்டமாக வரக்கூடிய நாட்கள் இருக்குங்க. பெரிய வருமானத்தையும் பண வரவையும் பொருளாதார ஏற்றத்தையும் கொடுக்கும் காலகட்டமாக வரக்கூடிய நாட்கள் இருக்கு. மற்ற எல்லோருமே ஆரோக்கியத்தை பார்த்து கொள்ள வேண்டும். அது மட்டும் இல்லாமல் தாய் தந்தையின் ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்துவது ஏற்றத்தை கொடுக்கக்கூடியதாக இருக்குங்க. எந்த ஒரு விஷயத்தையும் வெளிப்படையாக பேசுவது தவிர்ப்பது நல்லதுங்க. நீங்கள் ஒன்று பேச மற்றவர்கள் வேறொரு விதமாக புரிந்து கொள்வதற்கு நிறைய வாய்ப்பு இருப்பதால் கவனமாக இருந்துக்கோங்க. லாபங்கள் கிடைக்கும் காலகட்டமாகவே வரக்கூடிய நாட்கள் இருக்கு. பொருளாதாரத்தில் பார்த்தீங்கன்னா நல்ல முன்னேற்றம் காணப்படுங்க. ஏற்றம் மிகுந்த காலகட்டமாக இருக்குங்க வரக்கூடிய நாட்கள். வைத்தீஸ்வர சுவாமியை வழிபாடு செய்வது உங்களுக்கு ஏற்றத்தை கொடுக்குங்க. சந்தோஷமும் பொருளாதார ஏற்றமும் 70% உங்களுக்கு நல்லதாகவே இருக்குங்க. இந்த தை மாத கிரக நிலையை ஆராய்ஞ்சு பார்க்கும் பொழுது மாத தொடக்கத்தில் உங்கள் ராசிநாதர் புதன் அஷ்டமத்தில் சஞ்சரிக்கிறாருங்க. மறைந்த புதனால் நிறைந்த தனலாபம் உங்களுக்கு கிடைக்கக்கூடியதா இருக்கு. ஆனால் அஷ்டமத்தில் சூரியன், செவ்வாய், சுக்கிரன் ஆகிய 3 கிரகங்களும் சஞ்சரித்து வலிமை அடைவதால் திடீர் தாக்கங்கள், மன அமைதி குறைவு, ஆரோக்கிய தொல்லை, கடன் நெருக்கடி, குடும்ப சுமை அதிகரித்தல் போன்றவை ஏற்பட்டு மன வருத்தத்தை உருவாக்குங்க. எனவே அமைதியும் நிதானமும் தேவைப்படும் நேரமாகவே இருக்கு. அனுபவஸ்தர்களின் ஆலோசனைப்படி நடந்தால் ஓரளவேனும் துன்பங்களில் இருந்து நீங்க விடுதலை பெறலாங்க. வரக்கூடிய மாதம் முழுவதும் வக்கிர ஏகத்தில் இருக்கிறார் குரு பகவான். உங்கள் ராசிக்கு
கேந்திராபத்திய தோஷம் பெற்ற கிரகம் குரு என்பதால் அவர் வக்கிரம் பெறுவது ஒரு வழியாக நன்மைதாங்க. ஜென்ம குருவால் இருப்பதால் இடமாற்றம், ஊர் மாற்றம், வீடு மாற்றம் போன்றவை நிகழக்கூடியதாக இருக்குது. உத்தியோகத்தில் பார்த்தீங்கன்னா திறமைக்கு உரிய அங்கீகாரம் கிடைக்கவில்லையே என்று கவலைப்படுவீர்கள். சக பணியாளர்கள் சில பிரச்சனைகளை சந்திக்க நேரிடுங்க, கவனமாக இருந்துக்கோங்க. குருவின் பார்வை பார்த்தீங்கன்னா 5, 7, 9 ஆகிய இடங்களில் பதிகிறது. எனவே இந்த இடங்களுக்கு உரிய ஆதிபத்தியங்கள் எல்லாமே உங்களுக்கு சிறப்பாகவே நடைபெறுங்க. எதையும் திட்டமிட்டு செய்வது வெற்றிக்கான குரு பகவான் பார்வை கை கொடுக்கக்கூடியதாக இருக்காரு. சப்தம ஸ்தானத்தை குரு பார்ப்பதால் கல்யாண முயற்சிகள் அனைத்துமே கைகூடுங்க. விட்டு போன வரன்கள் கூட மீண்டும் வரலாம். பாக்கியஸ்தானத்தை பார்க்கும் குருவால் பெற்றோரின் ஆதரவு அதிகமாக இருக்குங்க. உற்றார் உறவினரின் ஆதரவும் உங்களுக்கு நிறைய கிடைக்கும். கற்ற கல்விக்கேற்ற வேலையும் கிடைக்குங்க. கடமை செவ்வானை செய்து முடிப்பீர்கள் நீங்கள். உங்கள் ராசிநாதனாகவும் 4ஆம் இடத்திற்கு அதிபதியாகவும் விளங்குபவர் புதன் பகவான் ஆவார். அவர் பார்த்தீங்கன்னா பாக்கியஸ்தானம் பலம் பெறுவதாக கூறுறாருங்க. கொடுக்கல் வாங்கல்களுக்கு ஒழுங்காகவும் மாமன் மைதுனர் வழியில் இருந்து வந்த மனக்கசப்புகள் அனைத்துமே நீங்குங்க. அவர்களின் இல்லங்களில் பார்த்தீங்கன்னா நடைபெறவிருக்கும் சுப நிகழ்வுகள் அனைத்துமே முன்னின்று நடத்துவீர்கள். பெற்றோர் வழியில் இருந்த பிரச்சனைகள் அனைத்துமே படிப்படியாக குறையுங்க. அவர்கள் மற்ற சகோதரர்களிடம் காட்டிய பாசத்தை இப்பொழுது உங்களிடமும் காட்டுவார்கள். பிள்ளைகளால் ஏற்பட்ட பிரச்சனைகள் மாறுங்க. கல்விக்காகவும் கலைக்காகவும் எடுத்த முயற்சி அனைத்துமே கைகூடும். பழைய வாகனத்தை சீர்செய்து உபயோகப்படுத்துவீர்கள். தொழில் மாற்றம், இடமாற்றம் ஏற்பட வாய்ப்பு இருக்கு. குரு சுக்கிர பார்வை இருப்பதால் குழப்பம் அதிகரிக்கும் என்பதால் கவனமாக இருந்துக்கோங்க. கொடுக்கல் வாங்கல்களில் திருப்தி ஏற்படாது. இதெல்லாம் நடக்குமா என்று நினைத்த காரியம் அனைத்துமே இப்பொழுது நடந்து முடிந்து விடுங்க. பிள்ளைகளின் முன்னேற்றம் திருப்தி தரக்கூடியதாகவே இருக்குங்க. பெண் பிள்ளைகளின் கல்யாணத்தை முன்னிட்டு சீர்வரிசை பொருட்கள் வாங்குவதில் அக்கறை காட்டுவீர்கள். இக்காலத்தில் குலதெய்வ பிரார்த்தனை தடைகள் அகலுங்க. பொது வாழ்வில் உள்ளவர்களுக்கு மாதத்தின் முற்பகுதி வளர்ச்சியையும் பிற்பகுதி தளர்ச்சியையும் ஏற்படுத்தக்கூடியதாக இருக்குங்க. கவனமாக இருந்துக்கோங்க. வியாபாரம் மற்றும் தொழில் செய்பவர்களுக்கு விறுவிறுப்பான சூழலும் உருவாகக்கூடியதாக இருக்குங்க. உத்தியோகத்தில் உள்ளவர்களுக்கு கூடுதல் கவனம் தேவைங்க. கலைஞர்களுக்கு பார்த்தீங்கன்னா ஒப்பந்தங்கள் வந்தும் உபயோகப்படுத்தி கொள்ள இயலாத நிலை உண்டாகக்கூடும் என்பதால் கவனமாக இருந்துக்கோங்க. மாணவ மாணவிகளுக்கு ஆசிரியரின் ஆதரவு கிடைக்குங்க. பெண்களுக்கு வீடு மாற்றம் இனிமை தருவதாக இருக்கும். வேற்று இனத்தாரின் ஒத்துழைப்போடு கூட்டு முயற்சியில் வெற்றி காண்பீர்கள். இந்த மாதம் முழுவதுமே பார்த்தீங்கன்னா குரு பகவான் மிதுன ராசியில் வக்ர நிலையில் பயணித்து இருக்கிறாருங்க. உங்கள் ராசிக்கு கேந்திராபத்திய தோஷம் பெற்ற கிரகமாக குரு விளங்கி இருக்கிறாருங்க. அவர் வக்கிரம் பெறுவது ஒரு வழியில் நன்மையை தரக்கூடியதாக இருந்தாலும் ஜென்ம குருவாக இருக்கும் காரணத்தால் இடம் மாற்றம், வீடு மாற்றம், சிலருக்கு ஊர் மாற்றம் போன்றவை ஏற்பட வாய்ப்பு இருக்கு. மாற்றங்களை ஏற்றுக்கொள்வது நன்மை தரக்கூடியதாக இருக்குங்க. குரு பகவானின் நிலை காரணமாக திறமைக்கு உரிய அங்கீகாரம் கிடைக்காமல் போகலாம். சக ஊழியர்களால் பிரச்சனைகளை சந்திக்க நேரிடலாங்க. கவனமாக இருந்துக்கோங்க. எடுத்த காரியங்கள் அனைத்துமே உங்களுக்கு வெற்றி கிடைக்கக்கூடியதாக இருக்குங்க. திட்டமிட்ட காரியங்கள் வெற்றி பெறுவதற்கு குரு பகவானின் பார்வை உங்களுக்கு சாதகமாக இருக்குங்க. சப்தம ஸ்தானத்தை குரு பகவான் பார்ப்பதால் திருமணம் தொடர்பான முயற்சிகள் அனைத்துமே கைகூடுங்க. கைவிட்டு போன வரன்கள் அனைத்துமே திரும்ப வரலாங்க. 9வது வீடான பாக்கியஸ்தானத்தில் குரு பார்ப்பதால் பெற்றோரின் ஆதரவு உங்களுக்கு அதிகமாக இருக்குங்க. படித்து முடித்தவர்களுக்கு திறமைக்கேற்ற மற்றும் கல்விக்கு ஏற்ற வேலை நிச்சயமாக கிடைக்கக்கூடியதாக இருக்குங்க. உங்கள் ராசிநாதனான புதன் 4ஆம் இடத்திற்கு அதிபதியாக விளங்கி இருக்கிறார். இதன் காரணமாக உங்கள் ராசியின் பாக்கியஸ்தானம் பலம் பெறுகிறது. எனவே இந்த காலகட்டத்தில் கடன் தொல்லைகள் தீரத் தொடங்குங்க. பணம் கொடுக்கல் மற்றும் வாங்கலில் இருந்த சிக்கல்கள் விளங்குங்க. தாய் மாமன் மற்றும் மைதுனர் வழியில் இருந்த மனக்கசப்புகள் மாறும். அவர்களின் இல்லங்களில் நடக்கும் சுப நிகழ்ச்சிகளை தலைமையேற்று நடத்துவீர்கள். பெற்றோர்களின் வழியில் இருந்த பிரச்சனைகள், மனஸ்தாபங்கள் படிப்படியாக நீங்குங்க. பெற்றோர்கள் மற்ற சகோதரர்களின் காட்டிய பாசத்தை உங்களிடமும் காட்டுவார்கள். பிள்ளைகளால் ஏற்பட்ட பிரச்சனைகள், அவமானங்கள் மாறும். கல்விக்காக எடுக்கும் முயற்சிகள் அனைத்துமே கைகூடுங்க. பழைய வாகனத்தை மாற்றிவிட்டு புதிய வாகனம் வாங்கும் யோகம் உங்களுக்கு கிடைக்குங்க. அது மட்டும் இல்லாமல்
சுக்கிரனின் இந்த நிலை காரணமாக தொழில் மாற்றம், பணியிட மாற்றம் உங்களுக்கு ஏற்படலாம். என்ன நண்பர்களே, இந்த வீடியோ பதிவுகளில் மிதுன ராசி நேயர்களுக்கு வரக்கூடிய நாட்கள் எப்படிப்பட்ட பலன்கள்லாம் அளிக்க போகுது அப்படிங்கிறத பற்றி சொல்லியிருக்கேன். என்னோட வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். நன்றி.